நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி படம் இனிமே நான் கமிட் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு படம் தான். அந்த படத்தை முடிச்சிட்டுனா நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி அப்படிங்கிறத தன்னுடைய அரசியல் பிரவேச அறிக்கையின் மூலம் தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட அரசியல் வருகை நிச்சயமாக பல அரசியல் கட்சிகளுக்கு செம்ம கடுப்பேற்றிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரியும். அதில் மிக முக்கியமாக ஒன்று யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா திமுகவோட அடுத்த முதல்வராக ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். ஏன்னா வாழையடி வாழை அப்படியே வராங்க, கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி அப்படின்னு. ஸோ அதுக்கு விஜய் ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பாரோ, இன்னொரு விஜயகாந்தாக உருவெடுத்துட்டாருன்னா ஒரு விஜயகாந்தை அடக்கிறதுக்கே நம்ம பட்டப்பாடு சொல்லி மாளாது. இப்போ விஜய் வந்துட்டாருன்னா விஜயகாந்த் அளவுக்கு அவர் வெகுளியும் கிடையாது, பயங்கர ஷார்ப்பு, அவரை வீழ்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் பல்வேறு தரமாக யோசித்து வேற ஒரு முடிவு எடுத்துக்கிறதா தகவலாம் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மிக நெருக்கமான ஒருத்தர் தான், அது குறிப்பாக திமுகவுக்கு நெருக்கமான ஒரு குடும்பம் தான் நடிகர் சிவகுமாரின் குடும்பம். குறிப்பாக சூர்யா நம்ம உதயநிதி ஸ்டாலினோட தயாரிப்பில் 7ஆம் அறிவு, ஆதவன் அப்படிங்கிற 2 பிரம்மாண்டமான படங்களில் நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு நட்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, எப்பவுமே இந்த கடந்த காலங்களில் சூர்யா அவர்கள் பிஜேபிக்கு எதிரான பல கருத்துக்களை நேர்லேயே தைரியமாக சொல்லியிருக்காரு. இது சாதாரண விஷயமே இல்லை. அதே மாதிரி தான் ஜெய்பீம் படத்துலையும் இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக அவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அவருடைய சித்தாந்தமும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு பயணத்தில் தான் அவங்க ஒன்று சேர்றாங்க. ஸோ இதனாலேயே என்ன பண்ணிக்காங்கன்னா விஜயை வீழ்த்த சூர்யாவை அரசியலுக்குள் இழுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி இருக்காங்களாம். ஏன்னா சூர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு. பல நலத்திட்டங்களையும் அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக சூர்யா அவர்கள் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்தால் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். விஜயால் பிரியற ஓட்டுக்களை நம்ம சூர்யா வச்சு ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்காம் திமுகவிற்கு. ஸோ என்ன நடக்க போகுது, இதெல்லாம் உண்மை ஆகுமா, சாத்தியமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்தாலும் கூட அரசியலில் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறது தான் எல்லா காலகட்டத்திலையும் நிறுவனமாக இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம் விஜயை வீழ்த்த சூரியன் கட்சியான நம்ம திமுகவுக்குள் அவர் உதயமாகுவாரா இல்லையா என்று.